ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று இந்த வீடியோவில் வாஷிங் மிஷின் வேலை செய்யும்போது தண்ணீர் கசிவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வாஷிங் மிஷின் வேலை செய்யும்போது தண்ணீர் கீழே ஊற்றுகின்றது. அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்ப்போம். வாஷிங் மிஷினில் தண்ணீர் ஃப்ளோ குறைவாக இருக்கின்றது. அதன் காரணமாக தண்ணீரானது சைட்டாலே வடிந்து கீழே ஊற்றுகின்றது. அதற்கு நாங்கள் முதல்ல ஃபில்டரை கலட்டி வாஷிங் மிஷினுக்குள்ளே வரும் தண்ணீரை பார்ப்போம். முதல்ல நாங்கள் வாஷிங் மிஷினுடன் தண்ணீரை இணைக்கும் குழாயை கலட்டி அதனுள் இருக்கும் ஃபில்டரை சரி பார்ப்போம். ஃபில்டரை பார்த்திங்கன்னா, ஃபில்டரில் டஸ்ட் இருக்குது. அதன் காரணமாக உள்ளே வரும் நீரானது குறைவாக இருக்கின்றது. இதன் காரணமாக தண்ணீரானது நேரடியாக வாஷிங் மிஷினுக்குள் விழாமல் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து வருகின்றது. அதுக்கு நாங்கள் முதல்ல ஃபில்டரை க்ளீன் பண்ணி சரி செய்வோம். ஃபில்டரை போட்ட பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால், வாஷிங் மிஷினுக்குள்ளே வரும் தண்ணீரானது வேகமாக வருகின்றது. வாஷிங் பவுடரை போடும் கவரை நாங்கள் கலட்டி உள்ளே இருக்கும் டஸ்ட்டை க்ளீன் செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், தண்ணீர் வரும் பாதையில் கால்சியம் போமாக இருக்கின்றது. இதை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். இதே போல் சுத்தப்படுத்துவதனால் தண்ணீரானது நேரடியாக வாஷிங் மிஷினுக்குள் விடும். இதில் கால்சியம் படிவதனால் அதன் ஊடாக நீரானது வெளியே கசிகின்றது. வெறும் பாதையை நாங்கள் சுத்தப்படுத்தியாச்சு. இப்போது வாஷிங் பவுடரை போடும் கவரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், தண்ணீரானது நன்றாக வருகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.